ஒரு பாத்திரத்தில் கை நிறைய சோயா சங்க்ஸ் சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க. கூடவே நறுக்கின கேரட்டும் நறுக்கின பீன்ஸும் சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் சோயா சங்க்ஸ் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு சாஃப்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இதை வடிகட்டிடலாம். காய்கறியும் சோயா சங்க்ஸும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. இப்போ சோயா சங்க்ஸ்லேருந்து தண்ணியை செப்பரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன்ஸ் கையில் எடுத்து அதை நல்லா அழுத்தி புழிஞ்சுக்கோங்க. வேக வச்ச சோயா சங்க்ஸை தனியாக எடுத்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 வாழையை இந்த மாதிரி விரிச்சிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம